நல்லா பார்த்துப்பேன், குறையவே இருக்காது, நல்லா சாப்பிடுவார், எண்ணெய் தேய்ச்சிட்டு பாதாம் பிஸ்தா பருப்பெல்லாம் சாப்பிட்டு உடம்பை மட்டும் பார்த்துப்பேன். பிராணமய கோஷம் இருக்குன்னா நிறைய எனர்ஜி இருக்கும் அவருக்கு, எக்ஸ்ட்ராடினரி எனர்ஜி. 10 பேரோட வேலையை செய்வார், ஆனால் பிராணமயத்திலே இருப்பார். மனோமயம் அப்படின்னா அவர் நல்ல டெசிஷன் எடுப்பார், பெரிய ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர், இதெல்லாம் மனோமயத்தோட ஒரு நிலைகள். ஆனால் அதையும் தாண்டி ஒரு நிலை இருக்கு, அது என்னன்னா விஞ்ஞானம், விஞ்ஞானமய கோஷம். ஒருத்தர் பாட்டை கேட்கிறவர் தன்னுடைய உடம்ப மறந்து, தான் மூச்சு விடுறோன்றத கூட மறந்து, மனசுல என்ன எண்ணங்கள் வரும், அதுக்கு போகணும், பஸ்ஸை பிடிக்கணும், ஆட்டோவை பிடிக்கணும், அடுத்தது லஞ்சு, இதெல்லாம் மனசுல வர எண்ணங்கள். இதை தாண்டி, உடம்பை தாண்டி, பிராணனை தாண்டி, மனசை தாண்டி விஞ்ஞானமய கோஷத்துக்கு போகிறதுக்கு எலிஜிபிலிட்டியை தயார்படுத்திக்கிறதுக்கு தான் யோகா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது. இதுதான் வந்து அது மியூசிக்காக இருந்தாலும் யோகாவாக இருந்தாலும் ரெண்டும் ஹேண்ட் டு ஹேண்ட் போகிற விஷயம். என்னென்னா, நீங்கள் உடம்பு இல்லை, பிராணன் இல்லை, மனசு இல்லை, விஞ்ஞானமயத்துக்கு போங்கோ, அங்கேருந்து தான் உங்களுக்கு அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு தகுதி வரும் அப்படின்னு சொல்லி உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக எக்விப் பண்ணுறதுக்கு தான் வந்து நம்மளை என்னையும் சேர்த்துக்கு, அப்படி நம்மளை தயார்படுத்துறதுக்கு தான் வந்து மகான்கள் திருப்பி 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 சாரமான விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ பெரிய ஒர்க்கை கொடுத்து ஆதிசங்கரர் பிரஷ்னோத்தர ரத்னமாலிக்கான ஒரு சிம்பிளான ஒர்க்கை கொடுக்குறாரு. அது படிச்சு பாருங்க, அதுவும் உபனிஷத்து. பகவன் கிம் உபாதேயம். ஒருத்தர் கேட்குறார், நான் என்ன பண்ணட்டும்? குரு வச்சனம். நீ வந்து நீ ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் குரு வார்த்தை. ஹேம் அபிச்ச கிம், நான் எதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்? அகாரியம். கோ குருஹு, யார் குரு? அதிகத தத்துவம். இந்த மாதிரி அப்படியே ஒரு சாரம் நம்மளால புரிஞ்சுக்கிற நிலைமைக்கு ஒரு ஒர்க்கை கொடுக்க முடியும்னா, அவளுடைய அந்த மனசோட நிலை என்ன சொல்ல, அவளுடைய அனுகிரக விசேஷத்தை என்ன சொல்லலாம். இதுதான் அந்த கிருத்திகள்லையும் இன்னைக்கு அவ வந்து இப்போ அடுத்ததா கொடுக்க போறான். Vam